சூப்பரான தட்டப்பயிர் ரெசிபி பார்க்கலாங்களா? யார் யாருக்கு தட்டப்பயிர் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகும், ஓமமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓமம் எதுக்குன்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு உதவும். ஏன்னா நம்ம சேர்க்க போகிற தட்டப்பயிர் அதனால் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம், பூடு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். தேங்காய், தக்காளி அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அது கூடயே இஞ்சும் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா, குழம்பு மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி அதை சேர்த்து நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நான் குக்கரில் ஆல்ரெடி விசில் விட்டு இறக்கி வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு எல்லார் ஊர்லேயும் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே தட்டைப்பயிறு தான் சொல்லுவோம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.